என் பெயரை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக குத்தி காட்டுவ கருங்காலிகள் இருக்கிறார்கள், ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள், சொன்னது துரை வைகோவா வைகோ அவர்கள்? துரை தான். பொதுச் செயலாளர்லாம் பேச மாட்டார். அவர் இந்த கட்சியை வந்து உயிராக வளர்த்தவர், தொண்டர்களை உயிராக நேசித்தவர். அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் அப்படின்ட்டு. இரவு பகல் பாராமல் விடிய விடிய பயணம் செய்திருக்கிறோம். சில நாட்டில் தலைவர் கூட அந்த வாகனத்தை கொஞ்ச நேரம் கண்டு வருவாங்க. அவரை பாதுகாக்கின்ற களத்தில் ஓட்டுநர் துரை, இப்போ அவர் உயிரோடு இல்லை, அவர் அண்ணன் பொன்னாங்கன், நாங்கள்லாம் அவர் பயணத்தில் போகிறோம்னா தூங்கவே மாட்டோம். அவர் விடிகாலில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு விடிகாலில் ஒரு 4-5 மணிக்கு தான் நாங்கள் அடுத்த ஊருக்கு போய் சேருவோம். அப்போது கண் விழிக்காமல் பணியாற்றியவர்கள் நாங்களாம். அப்போ அவருக்கு அந்த தலைவருக்கு தெரியும் தொண்டர்களுடைய நிலைமைகள், இந்த இயக்கத்தை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு அவருக்கு தெரியும். இவர் எந்த கஷ்டப்படாமல் நான் 32 மாடிக்கு படிக்கட்டில் ஏறி வந்துக்கிறேன்னா அவர் 32 மாடி லிஃப்ட்டில் வந்து இறங்கணும். அவருக்கு கஷ்டம் தெரியாது. அதால் தான் அவர் வந்து இது மாதிரி அலட்சியப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இது மாதிரி இட்டுக்கட்டி பேசுறது, இல்லை யாருனா விட்டு ஏதாவது பதிவு போடுறது, ஒரு புரிதல் இல்லாத ஒரு மனிதர். அது காரணம் வந்து அவர் வந்து யாரையும் நம்ப மாட்டார். தன் நேரில் கூட நம்ப மாட்டார்னு சொல்லுவாங்க நண்பர்கள், அவரோட படித்தவர்கள், அவருடைய உறவுகள் சொல்லுவாங்க.